அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தங்கலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி, பறையர் சமூகத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் மாறாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், முதல் முறையாக அவங்க ஜாக்கெட் போடும்போது அவர்கள் எப்படி அதை உணர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. காட்சி படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா, இவ்வளோ இப்படி இருந்திருக்காங்களா அப்படிங்கிற அந்த சமூகத்தின் வழி நல்லா கடத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம குறை சொல்லலை. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது வரலாற்றில் நடந்த இன்னொரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1962 காலகட்டங்களில் பெரியார் பேசின ஒரு பேச்சு தான். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஒரு மாத இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ துணி விலை அதிகமாகிடுச்சு, இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது, புலைச்சிகள் எல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் விலை ஏறிச்சுங்கிறாரு. அடுத்த கேள்வி, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, இதை எப்படி சரி பண்ணணும்னு கேட்கும்போது, பறையனெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்திருக்குது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கருத்தை நம்ம இந்த படம் பார்த்துட்டு இந்த காட்சி பெரியார் சொன்ன இந்த காட்சியும் ஒத்து போகிறது, பெரியார் இப்படி பேசியிருக்காருங்கிறத நம்ம நினைவு கூறும்போது, திராவிடிஸ்டர்கள் என்ன பண்ணுறாங்க, முகநூல்லையோ ட்விட்டர்லையோ இந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணும்போது, இது ஒரு பொய் செய்தி, இது ஒரு போலியானது, இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு முதல்ல வாதிடுறாங்க. 1962 முரசொலியில் வெளியிடப்பட்ட கேலி சித்திரத்தில் அன்னைக்கு இது வெளியாகிருக்கு. பெரியாருடைய கார்ட்டூன் வரைஞ்சி பெரியார்கிட்ட இப்படி கேள்வி கேட்குற மாதிரியும் பெரியார் இப்படி பதில் சொல்கிற மாதிரியும் வந்திருக்கு. அப்போ பெரியார் பறையர்கள் படித்ததுனால தான் வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா ஏன் முரசொலி கேலி சித்திரம் எழுதணும்? இப்போ இதோ ஒரு தமிழ் தேசிய இயக்கம் யாராவது பண்ணால் கூட நீங்கள் ஏதாவது கதை கட்டுவீங்க. திமுகவே திராவிடர் கழகத்தை விமர்சித்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெளிவான விளக்கம் வேணும். ஒன்று. ரெண்டாவது, இது உண்மைதான், முரசொலியில் எழுதியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தலித் இயக்கங்கள் பல இயக்கங்கள் அந்த காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, பெரியாரை எதிர்த்து பேசியிருக்காங்கன்னு நம்ம ஆதாரத்தை கொடுத்தோம்னா அடுத்தது ஒரு அந்தர்பல்ட்டி அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் சொன்னாருங்க, ஆனால் எந்த பொருளை சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தினுசா ஒரு உருட்டை உருட்டுவாங்க. எப்படி திருக்குறளுக்கு ஆளுக்கு ஒரு உரை எழுதிக்கிட்டு ஆள் ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்களோ அது மாதிரி ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் பேசின பேச்சுக்கும் ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தெரியுறாங்க. அப்போது முதல்ல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் பேசுனதே அப்படி நடக்கலை, நீங்கள் சொல்கிறது பொய்யும்பாங்க. அந்த பொய்யை உடச்சி நீங்கள் ஆதாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா, இல்லை பேசுனது உண்மைதான், ஆனால் இந்த பொருளில் பெரியார் பேசல, அவர் வேற ஒரு பொருளில் பேசினான்னு இவனுங்க ஒரு விளக்க உரை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் 1962 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஆதரவாக ஐயா பெரியார் அவர்கள் பரப்புரை செய்கிறாரு. அப்படி இருந்தும் 1962 தேர்தலில் திமுக 50 இடங்கள் வெற்றி பெறுது. இந்த கோபத்தில் பெரியார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கேவலமாக திட்டியதாகவும், அதற்கு அந்த மக்கள் வருத்தப்பட்டு நாங்கள் மட்டுமா ஓட்டு போட்டோம்னு சொன்னதாகவும், அன்பு பொன்னோவியம் அவர்கள் தான் எழுதிய உணவில் ஒளிந்திருக்கும் சாதிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1963 அம்பேத்கர் மாத இதழ் வருது. இந்த இதழில் சூட்டுக்கோள் அப்படிங்கிற பகுதியில் பெரியார் இப்படி பேசுனது தவறு, எது பறையர்கள் படித்து விட்டதுனால வேலை கிடைக்கல, புலச்சிகள்லாம் ஜாக்கெட் போடுறதுனால தான் துணிகளை ஏறிச்சுன்னு பேசுனதை கண்டித்து 1963 சூட்டுக்கோள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KS சீதாராமன் அவர்கள் எழுதிய கோலார் தங்கவயல் வரலாறுங்கிற புத்தகத்தில் 193வது பக்கத்தில் அவரும் இந்த செய்தியை குறிப்பிட்டு பெரியாரை கண்டித்து பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு, பெரியார் அவர்கள் திராவிடர்கள் என்பவர் வேறு, ஆதி திராவிடர்கள் வேறு என்பது கருதினார் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ வரலாறு முழுக்க பெரியாரை, இந்த சம்பவத்தை பட்டியல் சமூக தலைவர்கள் பலர் இதை எதிர்த்து எழுதி வந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே திமுக மட்டும்தான் அவர் கருத்துக்கு எதிர்ப்பு வச்ச மாதிரி அதே திமுக மேடையிலையும் அவர் மன்னிப்பு கேட்டாரு, அது விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. முதல்ல பெரியார் விளக்கமே கொடுக்கல. 1962 பேசின கருத்துக்கு 1968 திமுக வென்று CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரான பின்னாடி ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, அன்னைக்கு பேசுறதுக்கு அதுக்கு அன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் அன்னைக்கு விளக்கெல்லாம் கொடுக்கல, அன்றே விளக்கம் கொடுத்ததாகத்தான் பெரியார் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 62 பேசுறதுக்கு பெரியார் அன்னைக்கே விளக்கம் கொடுத்திருந்தா ஏன் KS சீதாராமன், அன்பு பொன்னோவியம் போன்ற அனைவரும் பெரியாரை அன்று விமர்சித்து எழுதியிருக்க வேண்டுங்கிற கேள்வியோட
நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.